2 விஜயபாஸ்கர் இணைந்தது எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? அவங்க சொல்லியிருந்தாங்க நான் ஒரு தூய சக்தின்னு. தூய கட்சியாக எந்த கட்சியும் இருக்க முடியாது, தாவேகா உட்பட. என்னைக்குமே அரசியல் தூய்மையாக எல்லாம் இயங்கியதில்லை. தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணி அமைந்திருக்கு ஃபாதர். இது 2031-36 காலப்பரப்பில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முன்னரேயே நடந்திருக்கிறது. நடந்திருக்கிற அந்த விதம் என்பது ஒரு ஆரோக்கியமானதாக இருந்ததாக தெரியவில்லை. மாற்றங்கள் இல்லை, தாக்கம் என்று சொல்லலாம். யாரை எதிர்பார்த்தாங்க? காதர் மொய்தீன் ஐயா இப்படி பேசுவாருன்னு. அணிமாறி போனது பரவாயில்ல, அணிமாறுறது எல்லாரும் அணிமாறுவாங்க, அல்ல நமக்கு வியப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வயதில் அவர் இப்படியெல்லாம் அவர் பேசுவார் அப்படின்னு யாரு எதிர்பார்த்தாங்க? பாஜக இதுல வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. ஆமா, அவங்க ஆப்ஷன்ஸா பார்ப்பாங்க. அடிப்படையில விஜயை கொண்டு வந்தது அவங்க தான், கொண்டு வரதுக்கு துணையாக இருந்தது அவங்க தான். பட் அவங்க எதிர்பார்த்ததை விட வேகமாக அவர் வளர்ந்து விட்டாரோ, அதிகமாக வளர்ந்து விட்டாரோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தாவேக்கால தமிழ்நாட்டில் இணைஞ்சிருக்கும் போது அதுல ஒரு முரண்பாடான இரட்டை நிலைப்பாடான கருத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர் சொல்றாரு. இரட்டை நிலைப்பாடு என்பது இன்றைய இந்திய அரசியல் சூழலில் இயல்பானதாக மாறிவிட்டது. காங்கிரஸ் திமுக பிரிதல் என்பது இன்னும் கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கலாமே தவிர, இந்த முரண்பாடுகள் இந்த காலகட்டத்தில் நடப்பது இயற்கைதான். இங்க இப்போ ஆக்கப்பட்டு இருக்கிற தலைவர் ஒன்றும் மக்கள் தலைவர் ஒன்றும் இல்லை, ஜி.கே. மூப்பனாரும் இல்லை, அல்லது கர்ம வீரர் காமராஜரும் இல்லை. அப்படி ஒன்றும் ஒரு தாவேக்கா தப்பு பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மும்முனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். 2 முனை போட்டியாக நின்றுதுன்னா டெஃபினெட்லி அட்வான்டேஜ் டிஎம்கே லெட் அலையன்ஸ். ஓட்டுக்கு பைசா கொடுக்கல, பட் வெற்றி பெற்று வந்தவர்களுக்கு பைசா கொடுத்து இது ஒட்டுமொத்தமா இது மொத்த வியாபாரம் மாதிரி வச்சுங்களேன். தூய கட்சியா இருந்தாங்கன்னு நினைக்கல, தூய கட்சியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. இதுக்கு கூட மறைமுகமா பாஜகவும் சேரக்கூடும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணி அமைந்திருக்கு ஃபாதர், எப்படி பாக்குறீங்க? இது 2031-36 காலப்பரப்பில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முன்னரேயே நடந்திருக்கிறது. முன்னரே நடந்திருக்கிறது என்பதுதான் வியப்பே தவிர, இது நடக்காது என்று நாம் ஒன்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. என்றோ ஒரு நாள் நடந்திருக்க வேண்டியது இப்போது நடந்திருக்கிறது. ஆனால் அந்த நடந்திருக்கிற அந்த விதம் என்பது ஒரு ஆரோக்கியமானதாக இருந்ததாக தெரியவில்லை. தேசிய அளவில் அது எப்படியான ஒரு மாற்றங்கள் இல்லை, தாக்கம் என்று சொல்லலாம், கொண்டு வரும் என்பதும் தெரியல. இதுல இந்தியா கூட்டணி, இப்போ இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் முதன்மையா இருக்கு, அதுல திமுக இருந்தது. இப்போ தாவேக்கால தமிழ்நாட்டில் இணைஞ்சிருக்கும் போது அதுல ஒரு முரண்பாடான இரட்டை நிலைப்பாடான கருத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர் சொல்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இரட்டை நிலைப்பாடு என்பது இன்றைய இந்திய அரசியல் சூழலில் இயல்பானதாக மாறிவிட்டது. மிக தீவிரமாக ஒருவரை எதிர்த்துக்கொள்கின்ற இடதுசாரிகளும் காங்கிரஸும் கேரளாவில் பாராளுமன்ற அரசியல் என்று வருகிற போது இணைந்துதானே செயல்படுகிறார்கள். இது பல மாநிலங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த பிரிதல் என்பது, காங்கிரஸ் திமுக பிரிதல் என்பது ஒரு மனவருத்தம் இல்லாத பிரிவாக இருந்திருக்கலாம். அது ஒரு காயங்களை ஏற்படுத்திய ஒரு பிரிவாக இருந்தது. காரணம், காங்கிரஸ் மிக நெருக்கடியை சந்தித்திருக்க வேண்டிய காலகட்டத்திலெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திற்குள் அதற்கு பெரிய ஒரு கேடயமாக இருந்திருக்கிறது. இப்போ ஈழ அழிவினுடைய அத்தனை பழியையும் திமுக தான் எடுத்துக்கொண்டது. அதில் காங்கிரஸ் பாதுகாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட குறைந்தபட்ச நன்றி கூட இல்லாமல் முதல்வரின் மகளையே சிறையில் அடைத்தார்கள். 2G என்கின்ற அந்த வழக்கு, நீராரேடிய பிரச்சனை வந்திருப்பவே அவங்க நினைச்சிருந்தா அதை ஏன்னா அதில் 2G பிரச்சனையெல்லாம் அதிகமாக பயனடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல, ஏனைய கட்சிகள் தான். ஸோ இப்படி பார்க்குறப்போ இந்த பிரிதல் இன்னும் கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கலாமே தவிர, இந்த முரண்பாடுகள் இந்த காலகட்டத்தில் நடப்பது இயற்கை தான். இந்தியா கூட்டணியில தாவேக்கா இணையிறது. இதுல இப்போ மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, எம்பிகள் வந்த பிறகு அவங்க தாவேக்கா கூட்டணி இந்தியாவில் இணையும், இந்தியா கூட்டணி பிளாக்ல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காவே அதை வாண்டடா தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கு. அப்படி இல்லை. அதாவது காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்கா அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கிற போதே, அது ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக எடுத்த ஒரு முடிவு, அவரை சுற்றி இருப்பவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிற ஒரு
அப்படித்தான் அதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ திரும்ப அவங்க திமுகவை ஓரளவுக்கு சாந்தப்படுத்த பார்க்கிறார்கள் அல்லது படுத்துவது போல் நடிக்கிறார்கள் அப்படின்னா திமுகவினுடைய காங்கிரஸ் மட்டிலான தீவிரத்தன்மையை குறைப்பதற்கு காரணம் களத்தில் திமுக இன்னும் வலுவான கட்சி தான். அதை ஒரு ஆளை நீங்கள் தீவிரமாக ஒரு ஆளை முடிக்கணும் அப்படின்னா முடிப்பாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களில் ஒரு தொகுப்பினரை திமுக பக்கம் கொண்டு வரனாலும் அவங்களால கொண்டு வர முடியும். 2 3 அனைத்து இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே திமுகவை பிரித்து விட்ட அந்த விதம் பல மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏன் பிரியங்கா அவர்களுக்கு அது சரியாக பிடிக்கல அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறது. ஸோ அந்த எதிர்வினையும் எல்லாம் சேர்ந்துருக்கும். அப்புறம் இங்கே இப்போது ஆக்கப்பட்டு இருக்கிற தலைவர் ஒன்றும் மக்கள் தலைவர் ஒன்றும் இல்லையே. அவர் ஜி.கே. மூப்பனாரும் இல்லை அல்லது கர்ம வீரர் காமராஜரும் இல்லை. அப்படி ஒன்றும் அவர் அதனால் இப்படி அனுசரித்து தான் போக முடியும். அதற்காக இடப்படுகின்ற ஒரு 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 டாக்டிக்கல் ஒரு அணுகுமுறையை தவிர அதுக்குள் உண்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன். 2 விஜயபாஸ்கர் இணைந்தது எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? முதல்ல ஒரு க்ளீன் இமேஜ் அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒரு தூய சக்தின்னு. அந்த தன்மையிலிருந்து விளக்கிட்டாங்களா? ஆமாம், அது எப்படி சொல்கிறது வந்து அரசியல் இயங்கியல் என்றைக்குமே அரசியல் வந்து தூய்மையாக எல்லாம் இயங்கியதில்லை. இயங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். அரசியல் என்பது முரண்பாடுகள் மற்றும் சாத்தியப்பாடுகளினுடைய ஒரு களம். பல முரண்பாடுகள் இருக்கும், பல சாத்தியப்பாடுகள், ஆர்ட் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ். யாரை எதிர்பார்த்தாங்க காதர் மொய்தீன் ஐயா இப்படி பேசுவாருன்னு? அணிமாறி போனது பரவாயில்ல, அணிமாறுறது எல்லாரும் அணிமாறுவாங்க, அதில் நமக்கு வியப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வயதில் அவர் இப்படியெல்லாம் அவர் பேசுவார் அப்படின்னு யார் எதிர்பார்த்தா? அவருடைய அந்த வயதுக்கான ஒரு மதிப்பு கூட குறைவாக தானே இருந்தது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் அரசியல் களத்தில் இயல்பான ஒன்று. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு வேகமாக கூடாரம் கலையும் கலகலக்கும் நம்ம எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டில் தான் நான் ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா. எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து உள்வாங்கி போனால் அவர் தமிழகத்தையே திரும்ப கைப்பற்றியிருக்கலாம், உண்மையிலே கைப்பற்றியிருக்கலாம். கடந்த தேர்தலில் கொஞ்சம் இவங்க எல்லாரையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனுசரித்து பாஜகவோடு மட்டும் கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் இப்போது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்தான். ஆனால் அந்த இடத்த அவர் இழந்துட்டார். இனிமேல் அவர் நினைச்சாலும் கட்சியை திரும்ப கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கல. அப்போது எவ்வளவு வேகமாக பலவீனப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. எப்போதுமே அதிமுக ஒரு வலுவான ஆளுமை தலைமையை கொண்டு இயங்கிய ஒரு கட்சி. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அதற்கு பிறகு கட்சி பலமாக இருந்தது. இன்றும் அதனுடைய கட்டமைப்புகள் பலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பட் இட் மே பி டூ லேட். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தூய கட்சியாக எந்த கட்சியும் இருக்க முடியாது, அது தாவேகா உட்பட. இப்போ கூட வந்து இப்போ சாமானிய மக்கள் அணுகுகிற பல துறைகள் வந்து ஊழல் இதுவரைக்கும் இல்லாமல் பார்த்துருக்காங்க. நம்ம போன முறை நாம் அதை சொன்னோன்னு நினைக்கிறேன். பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும், இந்த பெர்மிஷன் அப்ரூவல்ஸ், டிரான்ஸ்ஃபர், இந்த விஷயங்கள் எல்லாம் அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த விஷயத்தை வந்து உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். பட் பொலிட்டிக்கல் கரப்ஷனுங்கிறது நடக்குது. நீங்கள் தேர்தலுக்கு ஓட்டுக்கு பைசா கொடுக்கல, பட் வெற்றி பெற்று வந்தவர்களுக்கு பைசா கொடுத்து இது ஒட்டுமொத்தமாக இது வந்து இது மொத்த வியாபாரம் மாதிரின்னு வச்சுங்களேன். நீங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் காசு கொடுத்து எல்லாம் ஜெயித்துவாங்க. ஜெயித்து வந்த பிறகு உங்களை நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோங்கிறது இது ஒரு பிரில்லியண்டான ஒரு அரசியலாக இருக்குது. ஸோ அவங்க தூய கட்சியாக இருந்தாங்கன்னு நினைக்கல, தூய கட்சியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் சாமானிய மக்கள் அணுகுகிற இடத்தில் ஊழல் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, குறைந்தபட்சம் அதனுடைய அளவு குறைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஃபாதர், எவ்வளவோ முகம் தெரியாத ஆட்கள், அரசியல் பின்புலம் இல்லாத ஆட்கள் எல்லாம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இருந்தும் இப்படி அதிமுகவில் இருந்து ஆட்களை எடுப்பது, இப்போ விஜயபாஸ்கர், வேலுமணி, இந்த விளையாட்டு ஒரு இயங்கியல் தான். நீங்கள் அதிமுக மீண்டு வர முடியாதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருகிற போது வேற என்ன பண்ணுவாங்க? அற்ற குளத்தில் அருநீர் பிறவை தானே. இந்த குளம் இனிமேல் நமக்கு தண்ணி தராது. அப்போ பக்கத்தில் எங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது.
அங்கே போவோம். அதுவும் சூப்பர் எல்னினோ மாதிரி வந்து அங்கேயும் வறட்சி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. தமிழக அரசியற்களம் ஒரு வேறுபட்ட காட்சிகளை காண்கிற ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகிறது. தாவேக்காவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. நேரடியாக பாஜகவோட அவங்க உறவு வைக்க முடியாது. அப்படி இல்லாத போது ஒரு அரசியல் பெரும்பான்மையை சமூக அளவில் கட்டி எழுப்பித்தான் ஆக வேண்டும். அது கூட்டணி வழியாக. அந்த சமூக கூட்டணியையும் அரசியல் கூட்டணியையும் அவர்கள் இப்பொழுது கட்டி எழுப்புகிறார்கள். அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பிசி ஓபிசி கன்சாலிடேஷன் நடக்கும், கட்டாயம் நடக்கும். இப்போ திமுக, ஒருவேளை பாமக, கொங்கு, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் பிசி ஓபிசி ஒரு ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சக்திகள். இதுக்கு கூட மறைமுகமாக பாஜகவும் சேரக்கூடும். See, the dialecticsங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஐடியலிசம். பாலிட்டிக்ஸ் இஸ் அன் ஐடியல், பட் நெவர் இது அது வந்து ஃபுல் ஐடியலெல்லாம் இருந்தது கிடையாது. ஒருவேளை இப்போ இந்த கரைதலுங்கிறது ரொம்ப வேகமாக நடந்துருச்சுன்னு வச்சுங்க. ஆக்சுவலி ஒரு வகையில் தாவேக்கா தப்பு பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மும்முனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். 2 முனை போட்டியாக வந்து நின்றுதுன்னா டெஃபினெட்லி அட்வான்டேஜ் டிஎம்கே லெட் அலையன்ஸ். திஸ் இஸ் ஒரு மாறலாம். நம்ம பார்த்த எலெக்ஷனில் எது வேணாலும் நடக்கலான்னு பார்த்தோம். பட் தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் மும்முனை போட்டியில் அட்வான்டேஜ் தாவேக்கா, இருமுனை போட்டியில் அட்வான்டேஜ் டிஎம்கே ப்ளஸ். இனிமேல் வந்து ஒரு கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகிற அளவுக்கு ஒரு வலிமை, ஈர்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இல்லை. இதில் ஃபாதர், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ திரும்ப இவங்க குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுகிறாங்க. திமுகவை குற்றம் சாட்டுறது பெரிய அளவில் பேசப்படுது. ஆனால் தாவேக்கா பண்ணக்கூடியதை யாரும் ஈக்குவல்னு சொல்கிறேன் இல்லைங்களா? வந்து வாய்ப்பு கிடைச்சா எல்லா கூடாரத்தையும் கலைக்க பார்ப்பாங்க. இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்களால அது எளிதாக செய்ய முடியும். ஊடகங்களும் ஆட்சி அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்கிறனால இவங்க பண்ணுறத ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும். ஏற்கனவே தீய சக்தி திமுக அப்படின்னு ஒரு மாரல் ஃப்ரேமிங் பண்ணி கொண்டு போய் சமூகத்தில் அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. பாஜக செய்தது திமுக இது வரைக்கும் பண்ணலை. அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு அழகான முன்னுதாரணத்தை, ஒழுக்க முன்னுதாரணத்தை ஜெயலலிதா அம்மையாரனுடைய மரணத்திற்கு பிறகு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்தார். ஸோ ஒழுக்க முன்னுதாரணங்கள் இல்லாமல் இல்லை. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் சசிகலாவும் ஜெயிலுக்கு போகக்கூடிய அந்த தினகரனும் இல்லை. அப்படிங்கிறப்போ இவங்க நினச்சிருந்தா ஒரு 20 எம்எல்ஏஸை வெளியே இழுத்துருக்கலாம். பட் அந்த ஆப்ஷனுக்கு ஸ்டாலின் அவர்கள் போகல. அது ஒரு டிக்னிஃபைடு பாலிட்டிக்ஸ். பட் இன்றைக்கி அந்த டிக்னிஃபைட் பாலிட்டிக்ஸினுடைய காலமாக இல்லை. அந்த பேச்சுக்களும் சரி, செயற்பாடுகளும் சரி, லட்சியவாதங்கள் முழங்கப்படுகிறது. ஆனால் யதார்த்தத்தில் குறைந்தபட்ச ஒரு அரசியல் ஒழுக்கம் கூட இருப்பது போல தெரியல. அதிமுக ஆளுநர்கிட்ட முறையிடுறாங்க, தேர்தல் ஆணையத்தை முறையிடுறாங்க, குதிரை பேரம் நடக்குது, அதிமுக எம்எல்ஏக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம். ஆனால் பாஜக இதில் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. ஆமாம், அவங்க ஆப்ஷன்ஸ் தான் பார்ப்பாங்க. எல்லா ஆப்ஷன் இப்போ பாருங்கள், இடைத்தேர்தல் அறிவிக்கல. அவங்க இந்தியா முழுசும் இடைத்தேர்தலில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடிப்படையில் வந்து விஜயை கொண்டு வந்தது அவங்க தான், கொண்டு வரதுக்கு துணையாக இருந்தது அவங்க தான். பட் அவங்க எதிர்பார்த்ததை விட வேகமாக அவர் வளர்ந்து விட்டாரோ, அதிகமாக வளர்ந்து விட்டாரோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஓபிசி பாலிட்டிக்ஸோட அலைன் ஆகிறதுக்கு பார்க்குறாங்க. அவங்களுக்கு விருப்பமில்லாத பல சமூகங்கள் அதிகாரத்திற்குள் இருப்பதாக நினைக்கிறாங்க. ஸோ இந்த காரணங்களினாலெல்லாம் அவங்களுடைய ஆப்ஷன்ஸை இப்போ வந்து ஓப்பனாக வச்சு எந்த ஆப்ஷன் எடுக்கலாங்கிற ஒரு நிலையெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.